ஒரு அமைதியான கிறிஸ்மஸ் இரவில் பனியால் மூடப்பட்ட ஒரு அழகான உலகம் தூங்கிக் கொண்டிருந்தது. வெள்ளை பனி மெதுவாக விழுந்து கொண்டிருந்தது. அந்த உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தது. அந்த நேரத்தில் வானத்தில் ஒளிர வேண்டிய ஒரு சிறப்பு கிறிஸ்மஸ் நட்சத்திரம் காணாமல் போயிருந்தது. அந்த நட்சத்திரம் இல்லாமல் கிறிஸ்மஸ் மரங்களும் சற்றே மங்கலாக தெரிந்தன. பரிசுகளும் ஒளி இழந்தது போல இருந்தன. அப்போது சிறியதான ஒரு குட்டி தேவதை தோன்றி இந்த பிரச்சனையை சரி செய்ய முடிவு செய்தாள். அவளது இறக்கைகள் மென்மையாக ஒளிர்ந்தன. இதயத்தில் தைரியமும் நம்பிக்கையும் இருந்தது. அந்த குட்டி தேவதை பனியால் மூடப்பட்ட மலைகளை கடந்து பயணம் செய்தாள். குளிர்ந்த காற்று வீசியது. ஆனால் அவள் நிறுத்தவில்லை. ஒவ்வொரு அடியிலும் நல்ல மனசு இருந்தால் எதுவும் சாத்தியம் என்ற எண்ணம் அவளுக்கு துணையாக இருந்தது. பின்னர் மந்திரம் நிறைந்த ஒரு காடு வந்தது. அங்கே மரங்கள் மெதுவாக ஒளிர்ந்தன. பட்டாம்பூச்சிகள் பனியுடன் சேர்ந்து பறந்தன. அந்த காட்டில் கூட கிறிஸ்மஸ் நட்சத்திரத்தின் ஒளி எங்கே போயிருக்கும் என்று அவள் தேடினாள். நேரம் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. நள்ளிரவு அருகில் வந்து கொண்டிருந்தது. ஆனால் குட்டி தேவதை நம்பிக்கையை இழக்கவில்லை. அவளது நல்ல மனசும் துணிச்சலும் காடையே ஒளிரச் செய்தது. அந்த நொடியில்தான் ஒரு உயரமான பனிமரத்தின் உச்சியில் மெதுவாக ஒளிரும் கிறிஸ்மஸ் நட்சத்திரம் தெரிந்தது. அது வழி தவறி அங்கே சிக்கிக் கொண்டிருந்தது. குட்டி தேவதை மெதுவாக பறந்து அந்த நட்சத்திரத்தை பாதுகாப்பாக எடுத்தாள். அந்த நொடியில் முழு வனம் ஒளியால் நிரம்பியது. பனியும் சந்தோஷமாக மின்னியது. அவள் அந்த நட்சத்திரத்தை மீண்டும் வானத்தில் உயர்த்தினாள். நள்ளிரவு சரியாக அடித்தது. கிறிஸ்மஸ் அதிசயம் மீண்டும் உலகத்தை ஒளிரச் செய்தது.